நிலவாய் நீ எழுவாய் வழியில் இருளின் நிழல் வீழும் பொழுதில் விழியில் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய் வெண்ணிறமே வெண்மையாய் மாற்றவா மலரில் தேத்துளி போ என் மனதில் இறங்கி வா அன்பே அமுதே எழுந்து நீ வா எழுந்து வா எழுந்து வா. கணவன் மனைவி இடையே இருக்கின்ற சிறு சிறு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நல்உறவுடன் அன்புடன் வாழ இந்த ஆராதனையில் ஜெபிப்போம். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். எபேசியர் 5:24-25 இறைவார்த்தைகள். எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு. குறிப்பாக இந்த நவீன காலத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல்கள் இருக்கிறது. நன்றாக அவர்கள் வாழ்கிறார்கள். ஒருவர் மற்றவரை அன்புடன் பாராட்டுகிறார்கள். அதே நேரத்தில் பிரச்சனைகளும் கசப்புணர்வுகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்கிறது. கணவன் மனைவி இடத்தில் நான் என்கிற ஈகோ வந்துவிட்டால் இறுதி வரை ஒருவர் மற்றவரை குறை சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். மாறி மாறி பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்குமே ஒழிய அதற்கு தீர்வு கிடைக்காது. எனவே இன்றைய நாளில் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மனைவி கணவன் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மனைவியாக இருக்கிறவர் எல்லா நிலைகளிலும் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடக்க வேண்டும். பொறுமையோடு செயல்பட வேண்டும். பொறுமையை இழக்கிறதுனாலதான், கீழ்ப்படியாமையினாலதான் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும். இந்த இடத்தில் பணிவு கீழ்ப்படிதல் என்பது அடிமையாக இருப்பதற்கான அடையாளம் அல்ல. அடிமையாக இருக்க சொல்லவில்லை. மாறாக பணிவு என்பது, கீழ்ப்படிதல் என்பது ஒரு புண்ணியத்தின் அடையாளம். அதுபோலவே கணவனும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன் மனைவியை நேசித்து அன்பு செய்பவராக இருக்க வேண்டும். இந்த அன்பு நிலையும் கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியமும் தான் குடும்பத்திற்கிடையே நல்ல உறவினை வளர்க்கும். கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல்களை உண்டாக்கும். மனக்கசப்புகளை அது நீக்கி மன நிறைவோடு வாழ ஆசீர்வாதங்களை நமக்கு தரும். இந்த சமரச உறவு நிலையை குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் என்கிற உணர்வு நிலை நமக்குள் வேண்டும். திருமண வாழ்க்கையை அது இனிமையாக நடத்துவதற்கு இந்த பணிவும் கீழ்ப்படிதலும் அன்பும் அவசியம் என்பதை உணர வேண்டும். ஆண்டவரே, நற்கருணை நாதரே, கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல்களை கொடுத்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் மன நிம்மதியுடனும் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. நிழலாய் நிஜமாய் என்னை சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ வா. நிழலாய் நிஜமாய் என்னை சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ